அபிமானிகளுடைய கரூர் அருள்மிகு கல்யாண பசுர சுவாமியுடைய திருக்கோயிலே கரூர் ஸ்ரீ மகாபிஷேக குழு ட்ரஸ்ட் சார்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு சார்பாக நடைபெறுகின்ற இந்த தெய்வ திருநாளிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் இறை உறவுகளையும் அனைவரையும் வருக வருக என அன்று வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயலர் மதன் அவர்களை கரூர் ஸ்ரீ மகாபிஷேக குழு ட்ரஸ்டின் சார்பாக வருக வருக என அன்புடன் உங்கள் சார்பாக சிவகார்த்தியின் சார்பாக வரவேற்கிறோம். பொதுமக்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன செய்தி, இங்க எல்லாரும் கும்பல் அதிகமா இருக்கு. நம்ம இறைவனை வழிபாடு வந்திருக்கோம். நமக்கு நிறைய பொருளாதாரம் செய்யணும், நம்ம குடும்பத்துல நிறைய சுபகாரியங்கள் நடக்கணும், இதை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். இங்க சாமிக்கு தீபாவளி ஆகி திருமணம் கட்டி தீபாவளி ஆனவங்க எல்லாரும் ரொம்ப பொறுமையா அமைதியா இருக்கணும். ஏன்னா பக்கத்துல அங்கங்கே நீங்க அப்படியே ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்துல எதுவும் ஒரு பொருள் நானா போச்சு அப்படின்னா அதை நம்ம சாமி வர சொல்லக்கூடாது. நம்மளுடைய பொறுமை நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் பொறுமையா தீபாவளி திருமணம் முடிஞ்சு தீபாவளி அப்புறம் தான் இங்க தீபாவளி தருவாங்க. அதனால முன்னாடி தாண்டி செலவு தீபாவளி தருவாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து தீபாவளிலாம் முடிஞ்சு பொறுமையா செஞ்சு கொடுங்க. அதுக்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் மகாபலிபுரம் ட்ரஸ்ட் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கரூர் கல்யாண சாமி திருக்கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவி கைலாயத்தில் உட்காந்துருந்தாங்களாமா. சுவாமி அம்மாவோட உட்காந்துருக்கும் போது இது கூட விளக்கப்படலாம் அந்த இடத்துல வச்சிருக்கோம், மேல வச்சிருக்கோம். கைலாயத்தில் பார்வதியும் சிவபெருமானோட உட்காந்து இது பண்ணிருக்காங்களாமா, சந்தோஷமா பேசிக்கிட்டாங்களாமா. அப்ப சுவாமி கேட்கறாங்க, சுவாமி நான் பூலோகத்துக்கு போகணும், அந்த பூலோகத்தை உங்களை வழிபாடு பண்ணணும், உங்களை திருமண கோலத்தோட ஒன்றரை கடக்கணும் அப்படின்னு ரொம்ப சுவாமிகளோட கேட்கறாங்க. அப்ப சாமி சரி கரமா செய்ய பாருங்க சொல்லி சுவாமி அதிகாரம் பண்றாங்க. அப்ப அந்த பார்வதி தேவி எங்க போகணும் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எங்க போகணும் சொல்லுங்க பார்த்தா பூலோகத்தை நந்திமாடகம் போகணும்னு சொல்லி சாமியா அதிகாரம் பண்றாரு, சிவபெருமான அதிகாரம் பண்றாரு. அப்படிங்க வரும்போது இந்த பார்வதி தேவி அவருடைய தோல்வியால் அவருடைய நண்பர்களான லட்சுமி சரஸ்வதி இருவரையும் கூட்டிட்டு வராங்க. பரமேஸ்வரமான வழிபாடு பண்ணது பார்வதி லட்சுமி சரஸ்வதி நவகிரக வழிபாடு பண்ணிருக்காங்க. நம்ம பரமேஸ்வரத்தை பார்த்தோம்னா சுவாமிகளை பூஜை ஹோம பூஜை பண்ணும்போது பார்த்தோம்னா வடக்கு திசைக்கு பூஜை பண்ணுவாங்க, உபயோகம் பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையுடைய அதிகாரத்தை கொடுத்து நம்ம கரூர் கல்யாண பரமேஸ்வரர். அதனால பார்த்தோம்னா இங்க இருக்கோம், நம்ம அங்கே இருக்கோம், நம்ம போட்டி இருக்கோம். நம்ம கரூர்ல குபேரனுக்கு அனுகிரகம் பண்ண இடம் நம்ம கரூர் தான், பரமேஸ்வரர் தான். அதனால நம்ம சாமி இருக்கு, எல்லாமே கரூர் படம் சொல்லக்கூடிய சாமி இருக்கு. இந்த மாதிரி அற்புதமானது விண்ணுலகத்துல எப்படி பாதி தெரியும் அது மாதிரி மண்டலத்துல சமுதாயம் நம்ம மாதிரி மனித உலகத்துல பிறந்தவங்க, அபிமானத்துல பிறந்தவங்க, வேட்டுவத்துல பிறந்தவங்க, அவங்க அங்கிருந்து பிறந்து சாமியை தவம் செய்யறாங்க. அந்த வச்சு போனவங்க அந்த சாமி தவம் செஞ்சு எப்படி வைணவத்துக்கு ஆண்டாலோ சைவத்துக்கு சமுதாயம் அந்த சாமியை வேண்டி அப்படியே ஒரு சாமி அழைச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் சொல்லி அவங்க ரொம்ப இதாக பார்த்தோம் அப்படின்னா இருவருமே விரும்பி சாமியை கல்யாணம் பண்ணாங்க. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாசம் தான் பிரம்ம உற்சவம். இது நம்மளோட அன்னை பண்றதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய அற்புதமான உற்சவம். இது பங்குனி மாசம் தான் பிரம்ம உற்சவம். இந்த பிரம்ம உற்சவத்துல 6வது நாள் பாத்தீங்க அப்படின்னா அபிமானத்துக்கு இன்னும் சாமி போயிட்டு வருவாங்க, அந்த சீர் கொண்டாடுவாங்க. விசேஷங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த பங்குனி உற்சவம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா ஊர்லயும் ஒரு பேரோட பண்ணிப்பாங்க, மன்னர் வேலையை பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம கரூர்ல பாத்தீங்கன்னா பங்குனி உற்சவ பிரம்மோற்சவத்தை நம்ம கரூருடைய படைப்பு சொல்றதுக்காக பிரம்மன் சாமி எழுதினால படைப்பு கரூருக்கு பேர் வந்துச்சு. அப்ப அந்த படைப்புல கூடினால அவங்க தான் இந்த பிரம்மோற்சவத்தை ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. பிரம்மனே உற்சவத்தை இதுவும் நம்ம சொல்ல கரூர் பிராணத்துல சொல்லக்கூடிய சாமி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஐயப்பா சிவசிங்க தலைவர் அவர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா அவங்க மகாபிஷேகத்துக்கு தெய்வ திருமணாவிற்கு அன்னதானத்துக்கு ரொம்ப பெருமை நம்ம ஐயப்பா சாவசிங்க அண்ணன் ரொம்ப உதவியா இருப்பாங்க. பல்வேறு சூழ்நிலையும் அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அங்க போய் அண்ணன் மதியம்
இந்த விசேஷத்துக்கு வரும்போது நீங்க உறவு புரியுங்களா? மற்ற இடத்துல நீங்க வந்து சாமிக்கு போறது உள்ள போறது காணிக்க இது வந்து மொய் புரியுங்களா? எல்லாமே நம்மளுடைய திருமணம் உங்களுக்கு அதே மாதிரிதான். நீங்க வந்து சாப்பிடலாம் இருக்குது. நீங்க சாமியோட சொந்தக்காரங்க, உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் 16 செல்வமும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி கொண்டு இப்பொழுது சாமி போய் ஆரம்பிச்சு வந்து சாமி வந்து பூஜை ஆரம்பிச்சு எல்லாரும் பண்ணீங்க. மறுபடியும் உணவு சொல்லிங்க, எல்லாருமே வந்து குழந்தைகளை வச்சுக்கிறீங்க, நகைகளை வச்சுக்கிறீங்க. ரொம்ப பொறுமையா இருந்து அருமையா இருந்து எல்லாருமே கூட போறீங்க. சில பேர் வரும்போது இவங்களாவது பான்சல் பண்ணும்போது சத்தம் பண்ணிக்கிறான்னு சொல்லி நீங்க தயவுசெய்து மனுஷங்க சாமி மேல வரும்போது மேல வரணும். யாரும் இடிச்சு சாப்பிட்டா சத்தம் இங்கே பாருங்க. யாரும் உட்கார முடியாது. ஐயர் எப்படி உட்கார அவங்க தெரியல, எங்களுக்கு தெரியல. எதுக்கு சொன்னாலும் சங்கடம், உட்கார சொன்னாலும் சங்கடம். இந்த மாதிரி நிறைய பேர் விரும்பியும் எப்படியும் சொல்லிட்டா தவறுகள் யாரும் இருந்தா மன்னிச்சுங்க. நீங்க பரவசி மகாபிஷேகோ உதவி செய்கின்ற உங்களுக்கும் மகாபிஷேகம் உத்தரவு கொடுக்கின்ற திருப்பதி நிர்வாகத்திற்கும் மகாபிஷேகத்தின் அழைப்பு ஏற்படுகிற அனைத்து சிறப்பாளர்களும் நடித்திருக்கிறோம். எல்லாருமே தங்களுடைய பொன் பொருள் பரிசு நகைகள் தங்கள் உடமைகளை ரொம்ப கவனமா பாத்துங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து பொறுமையா போதும். பொறுமையா வந்து பூஜை அப்புறம் வந்து பார்த்தா அழுகாம இவங்க அப்படியே அப்படி போயிடணும். சரிங்களா? இங்கே வரக்கூடாது. சுத்தி வந்து மறுபடியும் வந்து இதுவாங்கிட்டீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி இப்படியே போயிருங்க. எல்லாம் இங்கே பார்க்கலாம். இங்கே அப்படி போயிருங்க. நடுவில் சாமி நேரத்தில் நாம் எதிர்பார்த்தது நடக்கும். நன்றி வணக்கம்.